Good morning students. So இன்னைக்கு நம்ம வந்து கடைசி யூனிட் வந்துட்டோம். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸுடைய கடைசி யூனிட் வந்து குவாண்டம் தியரி ஆஃப் ரேடியேஷன். ஸோ இதோட வந்து முழு கோர்ஸ் வந்து முடியுது. இந்த குவாண்டம் தியரி ஆஃப் ரேடியேஷன் வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிரான்சிஷன் ப்ராபர்ட்டி ஃபார் எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். அதுக்கடுத்து செகண்ட் வந்து ஐன்ஸ்டீன்ஸ் கோஎஃபிஷியன்ட். இந்த ரெண்டு கொஸ்டின் தான் இருக்குது. ஓகே, இந்த ஐன்ஸ்டீன்ஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து எதில் இருக்குது அப்படின்னா நம்ம செமி கிளாசிக்கல் அப்ரோச்சில் கண்டுபிடிப்போம். செமி கிளாசிக்கல் அப்ரோச் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுடைய ரிசல்ட்டை எடுத்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் இன்சர்ட் பண்ணப்போம். கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும், மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அந்த ரிசல்ட்டை எடுத்து நம்ம வந்து ஐன்ஸ்டீன் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, அது எதில் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் கோர்ஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது முதல் யூனிட்டில் வந்து நம்ம சில மாடல்ஸ் பார்த்தோம். என்னென்ன மாடல்ஸ் பார்த்தோம்? குவாண்டம் வெல் ப்ராப்ளம் பார்த்தோம், ஹார்மானிக் ஆசிலேட்டர் பார்த்தோம், ஹைட்ரஜன் ஆட்டம் பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிள் சிஸ்டம்ஸ், ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம். ஷ்ராடின்ஜர் வேவ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஐகன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி வந்து எனர்ஜி ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். சிம்பிள் சிஸ்டம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சிஸ்டத்துக்கு பேர் வந்து எக்ஸாக்ட் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ சிம்பிள் சிஸ்டம். அதுக்கடுத்து நம்ம வந்து 5th யூனிட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா சில காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம்ஸ் பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ் அது வந்து நம்ம வந்து சால்வ் பண்ண முடியாது. ஷ்ராடின்ஜர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து பெர்டர்பேஷன் சொல்லிட்டு ஒரு வார்த்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இந்த ஹாமில்டோனியன் வந்து பெர்டர்ப் ஆயிடுது. அப்போ ரெண்டு பார்ட்டாக நம்ம வந்து பிரித்தோம். ஒன்று வந்து அன்பெர்டர்பிள் டேர்ம், இன்னொன்று வந்து பெர்டர்பிள் டேர்ம். அன்பெர்டர்பிள் டேர்ம் வழக்கம் போல் சிம்பிள் சிஸ்டமாக இருக்கும். ஷ்ராடின்ஜர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி பண்ணோம். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், அன்பெர்டர்பிள் டேர்மில் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் சீரீஸ் ஒன்று யூஸ் பண்ணோம். அதில் ஷ்ராடின்ஜர் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண மாட்டோம். எனர்ஜி வேல்யூஸ் வந்து கரெக்ட் பண்ணோம். நம்ம எனர்ஜி லெவல்ஸை வந்து ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர் பண்ணும்போது கரெக்ட் பண்ணோம். அப்போ அதில் வந்து 2 டைப்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஒன்று வந்து டைம் டிபெண்டன்ட், டைம் இண்டிபெண்டன்ட் சிஸ்டம். ஸோ ஃபஸ்ட்டு கோர்ஸில் ஃபுல்லாக நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா டைம் இண்டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன் தியரி யூஸ் பண்ணோம். ஸ்டேஷனரி ஸ்டேட்ஸ் சொல்லுவோம். அதுக்கடுத்து நம்ம வந்து செகண்ட் கோர்ஸில் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் 2ல் வந்து 7th சாப்டரில் டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன் பார்த்தோம். நான் ஏற்கனவே கிளாஸில் சொல்லியிருக்கேன். நான் என்ன அப்படின்னா முக்கால்வாசி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே, ஆல்மோஸ்ட் 3/4 ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். லைட் இன்ட்ராக்ட்ஸ் வித் தி ஆட்டம், லைட் இன்ட்ராக்ட்ஸ் வித் த மேட்டர். இப்போ லைட் வந்து ஒரு ஆட்டத்தில் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிரான்சிஷன் நடக்கும். இந்த டிரான்சிஷன் பிட்வீன் 2 ஸ்டேட்ஸ், இனிஷியல் ஸ்டேட் அண்ட் ஃபைனல் ஸ்டேட். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். அது 7th யூனிட்டில் பார்த்தோம். இது வந்து டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷனுடைய எக்ஸ்டென்ஷன் இந்த 10th யூனிட். ஸோ 7th யூனிட்டில் லைட்டாக ரீகால் பண்ணோம். 7th யூனிட்டை லைட்டாக ரீகால் பண்ணோம் அப்படின்னா இதுதான் ரீகால். 7th யூனிட்டில் என்னென்ன பார்த்தோம்? நம்ம டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன் தியரியில் ஃபஸ்ட்டு வந்து ஆம்ப்ளிடியூட் பார்த்தோம். நம்ம டிரைவ் பண்ணோம். என்னென்ன மெத்தடில் 2 மெத்தட்ஸை நம்ம வந்து சால்வ் பண்ணோம். ஒன்று வந்து மேட்ரிக்ஸ் மெத்தட், ரெண்டாவது மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் மெத்தட். அந்த எக்ஸ்பான்ஷன் மெத்தடில் வந்து ஆம்ப்ளிடியூட், இந்த ஆம்ப்ளிடியூடு தான் பார்த்தோம். ஓகே, ஆம்ப்ளிடியூட் இஸ் கிவன் பை பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? பெர்டர்பிங் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு அண்ட் ஒரு ஃபேஸ் ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ e⁻i⍵mLt வந்து ஒரு ஃபேஸ் ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி இது வந்து பெர்டர்பிங் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த பெர்டர்பிங் ஃபீல்டு வந்து டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், அது இண்டிபெண்டாக இருக்கலாம், டைமை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். டைமை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது வந்து கான்ஸ்டன்ட் பெர்டர்பேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தி எனர்ஜி நெய்தர் கோஸ் இன் டு த சிஸ்டம் நார் கம்ஸ் அவுட் ஃப்ரம் த சிஸ்டம். எனர்ஜி வந்து அந்த இடத்துல கான்ஸ்டன்டாக இருக்குது. ஸோ டைமை டிபெண்ட் பண்ணல. சப்போஸ் டைமை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதாவது பெர்டர்பிங் ஃபீல்டு வந்து டைம் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது வந்து ஹார்மானிக் பெர்டர்பேஷன். அந்த ஹார்மானிக் பெர்டர்பேஷனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஹார்மானிக் பெர்டர்பேஷன் என்ன? டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பிங் ஃபீல்டு, அதான் ஹார்மானிக் பெர்டர்பேஷன். கண்டிப்பாக டைம் டிபெண்ட் பண்ணியிருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்ட்.
ரெண்டாவது பாயிண்ட் என்ன இருக்கலாம் அப்படின்னா எய்தர் சைனாக இருக்கலாம் அல்லது காசாக இருக்கலாம். ஓகே, ஹார்மானிக் பெர்டர்பேஷன்னா டைம் டிபெண்ட் பண்ணியிருக்கணும், அல்லது அந்த ஃபேஸ் ஃபேக்டர் வந்து சைன் டேர்மாக இருக்கலாம் அல்லது காஸ் டேர்மாக இருக்கலாம். டசன்ட் மேட்டர். சில புக்ஸில் சைன் டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க, சில புக்கில் வந்து காஸ் டேர்ம் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் என்ன ஹார்மானிக் மோஷன் தான். ஓகே, ஸோ அதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ், ரெண்டு ஸ்டேட்டுக்கு நடுவில் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட். ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட் அதனுடைய எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த பெர்டர்பிங் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி, ஸ்கொயர் ஆஃப் த பெர்டர்பிங் ஃபீல்டு அண்ட் ஒரு சைன் கர்வ். ஸோ சைன் ஸ்கொயர்ட் கர்வ். ஸோ இதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிஸ்டம் அப்போ என்ன ஆகும், சிம்பிள் ஹார்மானிக்கலாக இருக்கும். டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஆசிலேட் சைனசாய்டி அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஓகே, ஸோ கடைசி நம்ம ஹார்மானிக் பெர்டர்பேஷனுடைய எண்டில் பார்த்தோம் என்ன பார்த்தோம்னா ஃபெர்மிஸ் கோல்டன் ரூல். ஃபெர்மிஸ் கோல்டன் ரூல் வந்து இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பெர் டைம் which is equal to given by this expression. அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த பெர்டர்பிங் ஃபீல்டு. இது என்ன அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் தீஸ் டூ டேர்ம்ஸ் தான் உங்களுடைய டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பெர் டைம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபெர்மிஸ் கோல்டன் ரூலில் பார்த்தோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரீகேப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம எதில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னைக்குள்ள கிளாஸில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. இதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஃபார் எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஓகே, இந்த ஹார்மானிக் பெர்டர்பேஷன் பார்த்தீங்களா, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் வந்து டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஃபார் எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா லைட் இன்ட்ராக்ட்ஸ் வித் மேட்டர். ஃபஸ்ட்டு பாயிண்ட், லைட் வந்து மேட்டரில் இன்ட்ராக்ட் பண்ணுது, ஒரு ஆட்டத்தில் இன்ட்ராக்ட் பண்ணுது. ஆட்டத்தில் இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன நடக்கும், உங்களுக்கு லெவல்ஸ் மாறும். ஓகே, இனிஷியல் ஸ்டேட்லேருந்து எலக்ட்ரான்ஸ் வில் ஜம்ப் இன்டு எக்ஸைட்டட் ஸ்டேட். ஸோ ரெண்டு ஸ்டேட்டுக்கு போயிடுது. அப்போ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பிட்வீன் தீஸ் டூ ஸ்டேட்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஓகே, ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன். த லைட் இஸ் நத்திங் பட் எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன். ஃபீல்ட் இஸ் யூஸ் டு டீச் தி அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன். அப்சார்ப் பண்ணுறதுனால தான் இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுது, ஜம்ப் ஆகி உங்களுக்கு வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போயிடுது. எக்ஸைட்டட் ஸ்டேட்லேருந்து என்ன ஆகுது, திருப்பி வந்து ரேடியேஷனை வெளியிட்டு திருப்பி கீழே வந்துடுது. அப்போ எமிட் பண்ணுது. அப்போ அப்சார்ப்ஷன் எமிஷன் வில் டேக் பிளேஸ். ஓகே, எதனால, பை ஆட்டம் அண்ட் மாலிகுல்ஸ். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் நடக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்ம எதை ட்ரீட் பண்ண போகிறோம், செமி கிளாசிக்கல் அப்ரோச் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். செமி கிளாசிக்கல் அப்ரோச் அப்படின்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அல்லது கிளாசிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மெக்கானிக்ஸ்லேருந்து நம்ம எடுத்து அதனுடைய ரிசல்ட் எடுத்து குவாண்டம் ஃபீல்டு வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஓகே, குவாண்டம் மெக்கானிக்ஸ்க்கு இன்சர்ட் பண்ண போகிறோம். அது வந்து ரிசல்ட் எடுத்து பண்ண போகிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் செமி கிளாசிக்கல் அப்ரோச். ஓகே, எதை கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்சார்ப்ஷன் எமிஷன் அதனுடைய எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து டூ திங்ஸ் யூ ஹேவ் டு ரிமெம்பர். நம்ம வந்து ஒன்று தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டைப்பாக ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா the wavelength of radiation, the visible region to radio frequency region of electromagnetic spectrum is much larger than the size of the atoms and molecules. wavelength வந்து ஆட்டம் மாலிகுலர் கட்டி லார்ஜராக இருக்குது அப்படின்னா அதை வந்து டைபோல் அப்ராக்சிமேஷன் சொல்ல போகிறோம். ஓகே, சப்போஸ் ஸ்மாலராக இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து இண்டிவிஜுவல் சார்ஜஸாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ டூ டைப்ஸ். வேவ்லென்த் வந்து நம்ம சைஸ், ஆட்டத்தினுடைய சைஸ் மாலிகுல் சைஸை காட்டிலும் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு கேட்டகரி, லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அனதர் கேட்டகரி. நம்ம அதிகமாக இருக்கிறதா நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, டைபோல் அப்ராக்சிமேஷன் நம்ம பண்ண போகிறோம். ஸோ வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரோமேட்டிக் ரேடியேஷன் வந்து மச் லார்ஜராக இருந்துச்சு அப்படின்னா, எதை காட்டிலும் ஆட்டம்ஸ் அண்ட் அயான்ஸ் மாலிகுல்ஸும் லார்ஜராக இருந்துச்சு அப்படின்னா, அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா we are going to use as the atom as an electric dipole. ஆட்டத்தை வந்து எலக்ட்ரிக் டைபோலாக யூஸ் பண்ண போகிறோம். எலக்ட்ரிக் டைபோல்ன்றது புரோட்டான் இருக்குது, உங்களுக்கு எலக்ட்ரான் இருக்குது, நடுவில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் டைபோல். ஓகே, ஆப்போசிட் சார்ஜஸ் வித் டிஸ்டன்ஸ். ஸோ ஆட்டத்தை எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் டைபோலாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த இதுக்கு பேர் வந்து டைபோல் அப்ராக்சிமேஷன். ரெண்டாவதுல பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டாவது நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா லேம்டா வந்து எப்படி இருக்கும், அப்போ லேம்டா முதல்ல லார்ஜராக இருந்துச்சுன்னா லேம்டா வந்து டைபோல்ஸாக இருக்கும், ஸ்மாலராக இருந்துச்சு அப்படின்னா இண்டிவிஜுவல் சார்ஜஸாக இருக்கும். சொன்னேன் பார்த்தீங்களா, இண்டிவிஜுவல் சார்ஜஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, டூ டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்து லார்ஜர் தான் எடுக்க போகிறோம். டைபோல் அப்ராக்சிமேஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். டைபோல் அப்ராக்சிமேஷனுடைய எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க அப்படின்னா
ER நான் சொன்ன மாதிரி வந்து ஆப்போசிட் சார்ஜஸ் வித் டிஸ்டன்ஸ் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அதான் டைபோல் மொமெண்ட். ஸோ அதோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் ERA. RA என்ன அர்த்தம் அப்படின்னா காம்பனண்ட் ஆஃப் இந்த போலரைசேஷன் டைரக்ஷன். ஓகே, ERA. ஸோ ERA sandwiched between your ket psi L initial state and bra psi M final state, which is equal to dipole moment. இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ டைபோல் அப்ராக்சிமேஷன், டைபோல் மொமெண்டோட எக்ஸ்பிரஷன் இதாக இருக்குது. ஓகே, ஸோ when a charged particle interacts with the electromagnetic field, the transition takes place from initial state to final state. அதை நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? அப்போ transition probability between these two states கண்டுபிடிக்கலாம். initial state to final state கண்டுபிடிக்கலாம். இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எதை யூஸ் பண்ண போகிறோம்? நம்ம டைம் டிபெண்டன்ட் பெர்டர்பேஷன் தியரி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எதை ஸ்டடி பண்ணுறதுக்கு? இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் வித் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ சச் அன் அப்ளிகேஷன் ரிவீல்ஸ் தட் அதை வந்து எதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ஸ் கண்டுபிடிக்கலாம், ஸ்ட்ரக்சர் ஆஃப் மாலிகுல்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதுக்காண்டி யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஃபார் சிம்பிளிசிட்டி we are going to neglect எலக்ட்ரான் ஸ்பின். எலக்ட்ரான் ஸ்பின் நம்ம வந்து உள்ளுக்கு இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ ஹார்மோனிக் பெர்டர்பேஷனில் அந்த பெர்டர்பிங் ஃபீல்டு வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டூ டைம்ஸ் தென் ஸ்கொயர் ஆஃப் டூ டைம்ஸ் தி ஆம்ப்ளிடியூட் வித் சைன் ஒமேகாட்டின்னு பார்த்துருக்கோம். 2A0 சைன் ஒமேகாட்டின்னு நம்ம வந்து ஹார்மோனிக் பெர்டர்பேஷனில் படிச்சிருக்கோம். இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைபோல் அப்ராக்சிமேஷனில் ஹார்மோனிக் ஃபீல்டு இஸ் given by 2μml சைன் ஒமேகாட்டி. இந்த 2 எப்படி வச்சுன்னு பார்ப்போம். நம்ம ஹார்மோனிக் பெர்டர்பேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் டைம் டீன்னு சொன்னேன். 1 2 வந்து இட் கேன் பி ரிட்டன் எய்தர் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் ஆர் காஸ்ன்னு சொன்னேன். சைனாகவும் நீங்கள் சொல்லலாம், காசாகவும் சொல்லலாம். இந்த சைன் அண்ட் காஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எழுதணும்னா காம்பினேஷன் ஆஃப் e பவர் x e பவர் மைனஸ் ix எழுதலாம். காம்பினேஷன் ஆஃப் e பவர் ix அண்ட் e பவர் மைனஸ் ix அல்லது e பவர் x அண்ட் e பவர் மைனஸ் x காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூன்னு எழுதலாம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த e பவர் x எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஃபேக்டர் சொல்லுது, e பவர் மைனஸ் x எடுத்திங்கன்னா அனதர் ஃபேக்டர் சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து அப்சார்ப்ஷன், ரெண்டாவது சொல்கிறது வந்து எமிஷன். அப்சார்ப்ஷன் நடக்கும்போது எமிஷன் இருக்காது, எமிஷன் நடக்கும்போது அப்சார்ப்ஷன் இருக்காது. இப்போ ரெண்டு ஃபேக்டர், ரெண்டு கான்ட்ரிபியூஷன் சொல்கிறதுனால இந்த 2 ஹேஸ் பின் இன்ட்ரடியூஸ்ட். சரியா? ரெண்டு கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அப்சார்ப்ஷன் இருக்குது, எமிஷன் இருக்குது. அதுலேயே சைனை நீங்கள் எப்படி எழுதுனா எக்ஸ்பொனென்ஷியல் ப்ளஸ்ஸாகவும் எழுதணும் மைனஸாகவும், காம்பினேஷன் ஆஃப் தீஸ் 2. அதனால இந்த 2 ஃபேக்டர் இஸ் இன்ட்ரடியூஸ்ட். எல்லாத்துக்கும் புரியுதா? ஸோ பெர்டர்பிங் ஃபீல்ட் இஸ் ரிட்டன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைபோல் மொமெண்ட். இப்போ அடுத்து பார்ப்போம். இந்த இது நம்ம வந்து ஃபஸ்ட் ஆர்டர் பெர்டர்பேஷன் தெரியல 7th யூனிட்டில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த எக்ஸ்பிரஷன் ஆம்ப்ளிடியூட் இஸ் given by this எக்ஸ்பிரஷன். இப்போ இதை அதில் தூக்கி சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதில் சப்ஸ்டிட் பண்ணோமா? சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா you will get minus I by h cross. இந்த 2μml வந்துருச்சு. sin omega t e பவர் I omega ml t dtன்னு வந்துருச்சு. இந்த சைனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும், e பவரில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். சைனை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோமா? எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து this multiplied by this multiplied by this போட்டோம்னா இந்த மாதிரி கிடைக்கும் இன்டகிரேஷனுக்குள்ள. சரியா? இப்போ நீங்கள் இன்டகிரேட் பண்ணுங்கள். இந்த டைம் அப்படியே வந்துடுது. இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா e பவர் I omega ml plus omega t divided by I omega ml plus omega. இதை இன்டகிரேட் பண்ணால் இந்த டைம் வந்துடுது. இதை இன்டகிரேட் பண்ணினா இந்த டைம் வந்துடும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஐ இருக்க பார்த்தீங்களா, ஐயை வெளியே எடுத்துருங்க. ஐயை வெளியே எடுத்தாச்சு. அடுத்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த டேர்ம் மாறிடுச்சு. இந்த டேர்ம் அப்படியே வந்து மாறிடுச்சு. எல்லாருக்கும் புரியுதா? அது இங்கே பாருங்கள், இதில் வந்து ப்ளஸ் டேர்ம் இருந்தது, இங்கே மைனஸ் டேர்ம். ஒரு மைனஸாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மைனஸ் டேர்ம் வந்துருச்சு, ரெண்டாவது ப்ளஸ் டேர்ம் வந்துருச்சு. புரியுது? எல்லாருக்கும் புரியுதா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த டேர்ம் வந்து ஃபைனல் எக்ஸ்பிரஷன், அதாவது நீங்கள் வந்து லிமிட்ஸை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். லிமிட்ஸை சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து t0 கிடச்சிருது. இங்கே e பவர் டீக்கு பதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா e பவர் 0 1 வந்துடுது. அதனால் -1. எல்லாருக்கும் இது புரியுதா? அதே மாதிரி இங்கே t0 போட்டிங்க அப்படின்னா t0 கிடைக்கும். கீழே இருக்க லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா e பவர் 0 அகைன் -1 இதாக வந்துருச்சு. லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஒரு மைனஸ் போடணும்ல, அதனால் -1 போட்டோம். எல்லாருக்கும் இந்த டேர்ம் புரியுதா? இப்போ என்ன மீனிங் அப்படின்னா இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா t0 டிபெண்ட் பண்ணியிருக்கு, t டிபெண்ட் பண்ணலை. t0 வந்து டியூரேஷன் ஆஃப் த டைம். இந்த மொமெண்ட் when you are going to switch on switch off பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுடைய t0 டிபெண்ட் பண்ணியிருக்கு, t டிபெண்ட் பண்ணல. ஓகே,
So this shows that the amplitude depends on the perturbation duration. The moment you are going to switch on, switch off, ரெண்டுக்கு நடுவில் அதான் T naught. So duration of T naught, but does not depend on time T. First point. Second point பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ second point is very important point. இந்த எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுது, இந்த எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இதில் மைனஸில் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் இருக்குது. ஸோ இது வந்து அப்சார்ப்ஷன் டேர்ம், இது வந்து எமிஷன் டேர்ம். ஒரு டேர்ம் இருக்கும்போது இன்னொரு டேர்முடைய கான்ட்ரிபியூஷன் இருக்காது, இன்னொரு டேர்முடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும்போது இன்னொரு டேர்முடைய கான்ட்ரிபியூஷன் இருக்காது. நீங்கள் எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்ன அது எக்ஸைட் ஆகிடுது. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸைட் ஆகிடுது, அப்சார்ப் பண்ணி மேலே போயிடுச்சு. சரியா? அதுக்கடுத்து என்ன நடக்கும், உங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் கண்டினியூஸாக அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க, அந்த எனர்ஜி இந்த மேலே இருக்க எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் உள்ள எலக்ட்ரான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வரக்கூடிய எலக்ட்ரோமேக்னடிக் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிடும். ஸ்டிமுலேட் பண்ணி மேலே இருக்க எலக்ட்ரான்ஸை கீழே தரணும். அப்போ ஸ்டிமுலேட்டட் எமிஷன் வில் டேக் பிளேஸ். ஒன்று அப்சார்ப்ஷன், இன்னொன்று வந்து எமிஷன். ஸோ ஒன்று அப்சார்ப்ஷன், இன்னொன்று வந்து எமிஷன். ஓகே, இது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ ஒமேகா எம்எல் மைனஸ் ஒமேகா ஈக்குவல் டு இந்த கீழே இருக்க டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் டு 0 போடணும். ஒமேகா எம்எல் மைனஸ் ஒமேகா ஈக்குவல் டு டினாமினேட்டர் ஈக்குவல் டு 0 போட்டிங்கன்னா ஒமேகா எம்எல்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு? ஆக்சுவலாக ஒமேகா எம்எல் அப்படின்னா ஒமேகா எம் மைனஸ் ஒமேகா எல்னு அர்த்தம். ரெண்டு பக்கம் நீங்கள் ஹச் பார் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஹச் பார் ஒமேகா எம் மைனஸ் ஹச் பார் ஒமேகா எல்னு அர்த்தம். ஹச் பார் ஒமேகா எம் வந்து இஎம், ஹச் பார் ஒமேகா எல் வந்து இஎல். இந்த மைனஸ் ஒமேகா அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஒமேகா. ஹச் பார் மல்டிப்ளை பண்ணுங்க, யூ வில் கெட் ஹச் பார் ஒமேகா. ஸோ இந்த டேர்ம் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? அப்சார்ப்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, எப்படி? இஎம் ஈக்குவல்ஸ் இஎல் பிளஸ் ஹச் பார் ஒமேகா. அதாவது ஒரு ஹச் பார் ஒமேகாவுக்கு வந்து மேலே போயிடுது, ஒரு ஸ்டேட்டில் இருந்து நீங்கள் வந்து அப்சார்ப் பண்ணி ஹச் பார் ஒமேகா வந்து மேலே போகிறதுனால இது வந்து அப்சார்ப்ஷன். சிமிலராக வந்து இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க, ஒமேகா எம்எல் பிளஸ் ஒமேகா ஈக்குவல் 0 எடுத்திங்கன்னா இதே ஆர்குமெண்ட் படி போட்டோம் அப்படின்னா யூ வில் கெட் இஎம் மைனஸ் இஎல். இந்த ப்ளஸ் ஒமேகா அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஒமேகா, ஹச் பார் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் ஹச் பார் ஒமேகா. அப்போ பாருங்க, இஎம் மைனஸ் இஎல் ஈக்குவல் டு மைனஸ் ஹச் பார் ஒமேகானா இஎல் மைனஸ் இஎம் ஈக்குவல் ஹச் பார் ஒமேகா. சரியா? ஸோ இஎம் மைனஸ் இஎல் ஈக்குவல் டு மைனஸ் ஹச் பார் ஒமேகா, ஒரு ஹச் பார் ஒமேகா வந்து லெஸ்ஸாக வந்துடுது. ஓகே, ஒரு லெஸ் பார். ஸோ இஎம் மைனஸ் இஎல், இந்த இஎல் அந்த பக்கம் போச்சுன்னா யூ வில் கெட் இஎம் ஈக்குவல்ஸ் இஎல் மைனஸ் ஹச் பார் ஒமேகா. யூ வில் கெட் இஎம் ஈக்குவல்ஸ் இஎல் மைனஸ் ஹச் பார் ஒமேகா. ஒரு ஹச் பார் ஒமேகா லெஸ்ஸாக வருது, இங்கே ஒரு ஹச் பார் ஒமேகா கிரேட்டராக கிடைக்குது. ஸோ இது வந்து அப்சார்ப்ஷன், தட் இஸ் கால்ட் எமிஷன். ஓகே, ஸோ ஒன்று நடக்கும்போது இன்னொன்று நடக்காது, இன்னொன்று நடக்கும்போது இன்னொன்று நடக்காது. ரெண்டும் வந்து சைமல்டேனியஸாக நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டு வேறு வேறு அக்கேஷன் இருக்கும். அதுதான் நம்ம வந்து 2 ஃபேக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகே, சரி, இதுதான் வந்து ரெசனன்ஸ் கண்டிஷன் சொல்லுவாங்க. சப்போஸ் ஒமேகா எம்எல் ஈக்குவல்ஸ் ஒமேகா, இதில் வந்து ஒமேகா எம்எல் ஈக்குவல்ஸ் ஒமேகா கொடுக்குறேன்னு வச்சுக்கிறோம். இப்போ இந்த டேர்ம் முதல்ல இது அப்படியே இருக்கட்டும், இந்த டேர்ம் முதல்ல எடுத்துக்கிறோம். ஒமேகா ஈக்குவல்ஸ் ஒமேகா கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 2 ஒமேகா கிடைக்கும். இதில் 2 ஒமேகா வரும். சம்திங் டிவைடட் பை 2 ஒமேகா, ஒரு வேல்யூ டிவைடட் பை 2 ஒமேகா வந்து லார்ஜர் வேல்யூ. அதனால வந்து மேலே இருக்க நியூமரேட்டர் சின்ன வேல்யூ, டினாமினேட்டர் லார்ஜர் வேல்யூ, ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஸ்மால் வேல்யூ. அதை இதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃபேக்டர் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன சொன்ன கண்டிஷன் என்ன சொன்னோம்? ஒமேகா எல் ஈக்குவல்ஸ் ஒமேகா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒமேகா எல் நியர் டு ஒமேகான்னு அர்த்தம். அப்போ இதுக்கு பக்கத்தில் கொடுக்குறோம் அர்த்தம், ரெசனன்ஸ் கண்டிஷனில் கொடுக்குறோம். அப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் இட் வில் ஒர்க் அவுட். ஒமேகா எம்எல் இஸ் நியர் டு ஒமேகா, பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த டேர்ம் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆகும். திஸ் டேர்ம் வந்து வில் கான்ட்ரிபியூட் ஃபார் ஒமேகா எல் ஈக்குவல்ஸ் ஒமேகா. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அப்சார்ப்ஷன் நடக்கும். சிமிலர்லி நீங்கள் அடுத்த டேர்ம் பாருங்கள், ஒமேகா எல் ஈக்குவல்ஸ் மைனஸ் ஒமேகா கொடுங்க. மைனஸ் இந்த பக்கம் ஒமேகா எல் ஈக்குவல்ஸ் மைனஸ் ஒமேகா கொடுத்தீங்கன்னா மைனஸ் 2 ஒமேகா வந்துடுது, லார்ஜராக வந்துடுது. அதனால் இந்த டேர்ம் வந்து டினாமினல் லார்ஜர், அதனால் இந்த டேர்ம் வந்து ஸ்மால் வேல்யூ இருக்கிறதா நெக்லெக்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த டேர்ம் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த டேர்ம் என்ன சொல்லுதுப்பா? ஒமேகா எல் நியரர் டு மைனஸ் ஒமேகா. அப்போ அது வந்து எமிஷனை சொல்லுது. ஸோ ஒன் இஸ் ஃபார் அப்சார்ப்ஷன், another one is for emission. இதான் கீழே கொடுத்துருக்கு. ஒன் இஸ் ஃபார் அப்சார்ப்ஷன், another one is for emission. ரெசனன்ஸ் கண்டிஷன் ஒமேகா எம்எல் ஈக்குவல்ஸ் ஒமேகா, ஒமேகா எம்எல் ஈக்குவல்ஸ் மைனஸ் ஒமேகா. நான் சொன்ன ஆர்குமெண்ட் படி ஒரு டேர்ம் வந்து நெக்லெக்ட் பண்ணிடணும், ஒரு இது யூஸ் பண்ணும்போது, ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது.
இன்னொரு கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது another term neglect பண்ணிடணும். You will get absorption and emission. அதனுடைய இது பாருங்க எக்ஸ்பிரஷன், அதனுடைய எக்ஸ்பிரஷன் தான் இருக்கு. ஓகே, ஸோ equation 10.8 is very very important. 10.8 and 9 are very important. சரி, ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் இருக்கு. ஓகே, இது வந்து ஆம்ப்ளிடியூட். ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட் will give you transition probability between two states. Okay, square of the amplitude will give you transition probability between two states. அப்போ இந்த amplitude multiplied by its own complex conjugate மட்டும் பண்ணீங்க அப்படின்னா square of the amplitude கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுடைய AM 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பெர்டர்பேஷன் யூஸ் பண்ணதுனால 1 யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ AM 1 ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பெர்டர்பேஷன். ஸோ இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட், இதனுடைய காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் இந்த இருக்கு. ப்ளஸ் IH போடும்போது மைனஸ் IH போட்டோம். இங்கே வந்து I இருக்குது, அங்கே வந்து ஒரு மைனஸ் போட்டோம். ஓகே, ஸோ இதை நீங்கள் ஸ்கொயர் பண்ணி ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். இதை மல்டிப்ளை பண்ணதுனால உங்களுக்கு you will get mod dipole moment. ஓகே, mu ml வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் dipole moment. அப்போ வந்து mod ஸ்கொயர் டிவைடட் பை h bar ஸ்கொயர். I ஸ்கொயர் மைனஸ் ஆகிருக்கு, ஒரு மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸாக மாறிடுது. you will get h bar ஸ்கொயர். ரிமைனிங் டேர்ம் அப்படி எழுதுவோம். ரிமைனிங் டேர்ம் இந்த இருக்க டேர்ம் அப்படி போட்டேன், -1 மல்டிப்ளை பை தட் டேர்ம் டிவைடட் பை இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get this term. எல்லாருக்கும் இது புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஃபார் தி அப்சார்ப்ஷன். ஓகே, சிமிலர் ரிசல்ட்ஸ் ஃபார் தி எமிஷன் ஆல்சோ. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணணும். இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க, அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க, இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் இந்த ரெண்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get 1. இந்த 1 போட்டாச்சு. அடுத்த டேர்ம் இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா you will get the next term. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது லாஸ்ட் 1 மல்டிப்ளைட் பை 1, ஒரு மைனஸ் இருக்குது, அதனால் வந்து உங்களுக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுது. மைனஸ் இருக்கா, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடுது. ஆன்சர் வந்து +1. இந்த இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் ஹார்மானிக் பெர்டர்பேஷனில், இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ 1 + 1 வந்து 2 கிடச்சிருது. இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி இங்கே போட்டுங்க. ஓகே, மல்டிப்ளை டிவைட் பை 2 மேலே இருக்கட்டா, மல்டிப்ளை டிவைட் பை 2. என்ன ரீசன்? இது வந்து என்ன, எதை ரிப்ளேஸ் பண்ணலாம், நீங்கள் காசாக ரிப்ளேஸ் பண்ணலாம். இந்த 2 அப்படியே இருக்குது. cos omega ml minus omega equals this expression. அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை மல்டிப்ளை டிவைட் பை 2 போடுறோம். சரியா, இந்த போட்டிருக்கோம். இந்த 2 காமனாக இருக்கிறதுனால வெளியே எடுத்தாச்சு. 1 minus cos theta. ஓகே, 1 minus cos theta டிவைட் பை இந்த ஃபேக்ட். எல்லாருக்கும் இது வரை புரியுதா? ஈக்குவேஷன் 10.15. இப்போ 1 minus cos theta equals 2 sin square theta by 2. அதே தான் 1 minus cos theta 2 sin square theta by 2. So 2 sin square omega ml minus omega bracketல t naught divided by 2 போட்டாச்சு. இந்த 2 சேர்ந்தது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 ஆயிடுச்சு. ஓகே, 4 இந்த mod squared அப்படியே இருக்கு, mod dipole moment squared அப்படியே இருக்கு, h bar squared அப்படியே இருக்கு. இந்த டேர்ம் வந்து sin squared omega ml minus omega t naught by 2 divided by omega ml minus omega whole square. இந்த டேர்ம் புரியுதா? இது complete expression for absorption, transition probability between two states. அப்சார்ப் பண்ணி மேலே போயிருக்கு, அதனுடைய எக்ஸ்பிரஷன் இந்த இருக்கு. எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஸ்கொயர் ஆஃப் த டைபோல் மொமெண்ட் அண்ட் ஃபேஸ் ஃபேக்டர். ஓகே, ரெண்டு டிபெண்ட் பண்ணியிருக்கு. சிமிலர் எக்ஸ்பிரஷன் ஃபார் எமிஷன். ஓகே, இதுதான் நான் முன்னாடி சொன்னது. இந்த ஸ்டேட் இருக்குது உங்களுக்கு, கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்குது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ், லைட் இன்ட்ராக்ட்ஸ் வித் தி ஆட்டம், எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் ஆகுது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டு போயிடுது, EM ஸ்டேட்டு போயிடுது. ஸோ ஜம்ப் ஆகும்போது அதனுடைய எக்ஸ்பிரஷன் எனர்ஜி எப்படி இருக்கும்? EM ஈக்குவல்ஸ் EL + h bar omega. அப்சார்ப் பண்ணதுனால. ஓகே, ஃப்ரம் L to M, ஸ்டேட் L to M. அடுத்து பாருங்க, E1 E2 இருக்குது, இங்கே EL இங்கே இருக்குது, இப்போ EM இருக்குது. இது வந்து என்னது? ஸ்டிமுலேட் ஆகுது, எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகி கீழே வந்துடுது. கீழே வர்றதுனால you will get EM ஈக்குவல் EL minus h bar omega. எமிட் பண்ணி கீழே வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து ஸ்டிமுலேட்டட் எமிஷன், இது வந்து இன்டியூஸ்ட் அப்சார்ப்ஷன், இது வந்து ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஓகே, தீஸ் 2 ஈக்குவேஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டு ஈக்குவேஷன் முக்கியமான ஈக்குவேஷன்ஸ். ஸோ ரெசனன்ட் கண்டிஷன் நான் சொன்ன மாதிரி வந்து ஒன்று வந்து ஒமேகா ml ஈக்குவல்ஸ் ஒமேகா. ஓகே, அப்போ இந்த மாதிரி கிடைக்குது உங்களுக்கு, EM ஈக்குவல்ஸ் EL + h bar omega கிடைக்குது. அது வந்து இன்டியூஸ்ட் அப்சார்ப்ஷன். ரெசனன்ட் கண்டிஷன் ஃபார் த நெக்ஸ்ட் எமிஷன் வந்து ஒமேகா ml ஈக்குவல்ஸ் மைனஸ் ஒமேகா கிடைக்குது.
அப்போ EM ஈக்குவல்ஸ் EL மைனஸ் H பார் ஒமேகா கிடைக்குது. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் எமிஷன். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே ஸோ தி எஃபெக்ட் ஆஃப் பெர்டர்பேஷன் டிரான்ஸ்ஃபர்ஸ் எனர்ஜி டு த சிஸ்டம். ஒரு சிஸ்டத்துக்கு வந்து எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. லைட் இன்ட்ராக்ட்ஸ் வித் மேட்டரில் வந்து வெளியில் உள்ளதில் வந்து உங்களுக்கு வந்து சிஸ்டம்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அதனால மேலே போகுது. இதில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர்டு எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி வந்து வெளியில் போகுது. அப்போ இட் கிவ்ஸ் த எனர்ஜி டு த பெர்டர்பிங் ஃபீல்டு, டு த பெர்டர்பிங் ஃபீல்டு. ஓகே, அதான் இந்த ஈக்குவேஷன். ஸோ டு த பெர்டர்பிங் ஃபீல்டு தான் தி எஃபெக்ட் ஆஃப் பெர்டர்பேஷன் இஸ் டு ரிசீவ் த எனர்ஜி ஃப்ரம் த சிஸ்டம். ஒன்று வந்து டிரான்ஸ்ஃபர் டு த சிஸ்டம், ரெண்டாவது வந்து ரிசீவ் தி எனர்ஜி ஃப்ரம் த சிஸ்டம் டு பெர்டர்பிங் ஃபீல்டு. பெர்டர்பிங் ஃபீல்டிலிருந்து எனர்ஜி வந்து சிஸ்டத்துக்கு போகுது, அப்சார்ப்ஷன். சிஸ்டத்திலிருந்து பெர்டர்பிங் ஃபீல்டுக்கு போகுது, எமிஷன். அவ்வளோதான். ஸோ ஒன் ஃபார் அப்சார்ப்ஷன், அனதர் ஒன் ஃபார் எமிஷன். இப்போ ஆம்ப்ளிட்யூட் ஒரு ஆம்ப்ளிட்யூட் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வில் பி தேர். அப்போ வந்து என்ன பண்ணணும், நீங்கள் எல்லாத்தையும் சம் பண்ணுவீங்க, சம் ஆஃப் ஆம்ப்ளிட்யூட் ஸ்கொயர் பண்ணுவீங்க. ஸோ சம் ஆஃப் ஆம்ப்ளிட்யூட் ஸ்கொயர் வந்து அதை வந்து கண்டுபிடிப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சம் ஆஃப். ஓகே, சம்முக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்டகிரேட் பண்ணி போடலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா டென்சிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து மேலே வந்து இருக்குது, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ டென்சிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ். டென்சிட்டி ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ் எப்படி எழுதணும், நீங்கள் ρEFDEன்னு எழுதணும். அது என்ன மீனிங், அது பிட்வீன் EF அண்ட் EF ப்ளஸ் DE. அதான் நம்பர் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ். டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் நம்பர் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ். என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னா NF ஈக்குவல்ஸ் ρEFDE. ரோ டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் எந்த ரேஞ்சுக்குள்ள E அண்ட் E ப்ளஸ் DE, EF ப்ளஸ் DE. ஓகே, அதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பிட்வீன் டூ ஸ்டேட்ஸ் வந்து எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அதை தூக்கி உள்ளே தூக்கி போடுங்க. உள்ளே தூக்கி போட்டிங்கன்னா you will get this. ஸோ டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு அதே எக்ஸ்பிரஷன் தான். இந்த இருக்குல்ல, இந்த எக்ஸ்பிரஷன் உள்ளுக்கு போட்டாச்சு. ஓகே, இந்த ρEF புதுசாக வந்திருக்கு. ρEF நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வந்து இங்கே போடும். சந்தேகம் இருக்காதுல. இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியில் இருக்கு. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி கொண்டு வாங்க. அப்போ என்ன பண்ணலாம், DE ஈக்குவல்ஸ் H பார் D ஒமேகா, E ஈக்குவல் டு H பார் ஒமேகா. ரெண்டு பக்கம் நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். You will get DE ஈக்குவல்ஸ் H பார் D ஒமேகா. அப்போ D ஈக்குவல் என்ன எழுதலாம், நீங்கள் H பார் D ஒமேகா போடலாம். H பார் இங்கே வந்துருச்சு, D ஒமேகா இங்கே வந்துருச்சு. இந்த H பாரும் இந்த H பார் ஸ்கொயர் ஒரு H பார் கேன்சல் ஆகிடுது. You will get 4/H பார். இது அப்படியே வந்துடுது, மாட் ஸ்கொயர் அப்படியே வந்துடுது. இந்த டேர்ம் அப்படியே வந்துருச்சு, இந்த டேர்ம் அப்படியே கொண்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேர்மை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த டேர்ம் இந்த ஒமேகா எம்எல் மைனஸ் ஒமேகா T0/2 வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஒமேகா எம்எல் மைனஸ் ஒமேகா வந்து எப்படி எழுதலாம், நீங்கள் 2x/T0 எழுதலாமா? ஒமேகா எம்எல் மைனஸ் ஒமேகா வந்து நீங்கள் எப்படி எழுதலாம், நீங்கள் 2x/T0 இந்த இல்லையாச்சு. இதை ஸ்கொயர் பண்ணுங்க, ஏன்னா இங்கே கீழே இருக்க டினாமினேட்டர் ஸ்கொயர் இருக்குல்ல, அதனால இதை ஸ்கொயர் பண்ணுங்க. யூ வில் கெட் 4x²/T0². இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஒமேகா தான் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், ஏன்னா அதுதான் வேரியபிள் குவான்டிட்டி. இப்போ இது வந்து கான்ஸ்டன்டாக இருக்கு, அதனால 0 வந்துடும். அப்போ யூ வில் கெட் dx ஈக்குவல்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும், T0/2 d ஒமேகா. சரியா? ஸோ யுவர் d ஒமேகா ஈக்குவல்ஸ் 2/T0 dx. இப்போ எல்லாத்துக்கும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணுமா, யூ வில் கெட் T ஈக்குவல்ஸ் 4/H பார். இந்த டேர்ம் அப்படியே வந்துடுது, இது அப்படியே வந்துருச்சு. யூ வில் கெட் sin ஸ்கொயர் ஒமேகா எம்எல் மைனஸ் ஒமேகா T0/2 எப்படி எழுதலாம், நீங்கள் எக்ஸ்ன்னு போடலாம், அதனால எக்ஸ் வந்துருச்சு. டிவைடட் பை இந்த டேர்ம் என்ன வருது, 4x²/T0². ஓகே, அடுத்து d ஒமேகா ஈக்குவல் டு 2/T0. இந்த T0 ஒரு T0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த T0 வந்து மேலே கொண்டு போயிடலாமா? அப்போ யூ வில் கெட் இந்த 4 கேன்சல் ஆகிடலாம். அப்போ யூ வில் கெட் இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 அதை முன்னாடி கொண்டு வந்துட்டோம், 2 முன்னாடி கொண்டு வந்துட்டோம். அப்போ யூ வில் கெட் 2T0/H பார் அந்த டைபோல் மொமெண்ட் ஸ்கொயர் ரோ ஆஃப் விச் டிபெண்ட்ஸ் ஆன் ஒமேகா எம்எல் sin squared x/x² இன்டகிரேஷன் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி dx. அந்த ஆன்சர் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், பை. ஸ்டாண்டர்ட் இன்டகிரலுடைய ஆன்சர் வந்து பை. அப்போ அதை உள்ளுக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி T ஈக்குவல்ஸ் திஸ் எக்ஸ்பிரஷன்.
இந்த டி நாட்டை கீழே கொண்டு வாங்க, டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி per unit time per time போட்டிங்க அப்படின்னா you will get omega ml equal to this expression. So this is the expression for the transition probability per unit time for absorption. Similarly you can also get for the emission. இதே மாதிரி எக்ஸ்பிரஷன் தான் எமிஷனுக்கு வரும். There's no change. சந்தேகம் இருக்கா இதில்? It states that the transition rate depends only on the square of the dipole moments. பார்த்தீங்களா? Depends square of the dipole moment and depends on the density of states. Rho வந்து density of square of the dipole matrix element of the operator between initial and final states and the density of the states. These two conditions cannot be. Absorption emission வந்து ஒரே சமயத்தில் நடக்காது, வேறு வேறு அக்கேஷன் தான் நடக்கும். ஒன்று நடந்துச்சும் நடக்காது, இன்னொன்று நடந்துச்சும் ஒன்று நடக்காது. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். டிரான்சிஷன் ப்ராபபிலிட்டி பர் யூனிட் டைம், ஓகே, ஃபார் தி எமிஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து 1916 வந்து ப்ரொப்போஸ் பண்ணார்.